ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்காமல் ரொம்ப ஈஸியாக இந்த மினி பீஸாவை இனி எப்படி ரெடி பண்ணி எடுக்குன்னு சொல்லி இனி வாங்க பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், ஐம் ஹாஜரா ஃப்ரம் இலங்கை சமையல். பீஸாவுக்கு பிசைய முன்னாடி நாங்கள் ஈஸ்ட் ஆக்டிவாக வைக்க வேணும். 1 கப் தண்ணி, இளஞ்சூடான தண்ணி, இதோட 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், இது 3 சேர்த்துனதும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அண்ட் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதை 5 நிமிஷம் நாங்கள் ரெஸ்ட் பண்ண விட வேணும். 500 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ பாருங்கள், ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்திருக்கு. அண்ட் இப்போ ஈஸ்ட்டையும் சேர்த்துக்கொள்ள வேணும். இதோட 1 கப் ஒலிவ் ஆயில் சேர்த்துக்கொள்ள வேணும். 50 மில்லி. அண்ட் ஒலிவ் ஆயில் இல்லைன்னா எந்த ஒரு வாசனையும் இல்லாத ஏன்னா சன்ஃப்ளவர், ஃபார்ம் ஆயில் அது கூட உனக்கு சேர்த்துக்கொள்ள முடியும். அண்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டதும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது போல் நல்லா சாஃப்டாக தான் எங்களுக்கு டோ பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளவும் வேணும். அண்ட் இது மாதிரி லேசாக ஒற்றை பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இது போல் இப்போ பிசைஞ்சு எடுத்ததும் எகெயின் இதுக்கு மேலால் எண்ணெய் சேர்த்துக்கொள்ள வேணும். இது போல் இதுக்கு மேலால் எண்ணெய் சேர்த்துற எங்களோட டோ காயாமல் இருக்க வேண்டியதான். அண்ட் டோ ஃபுல்லாக எண்ணெய் இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இது போல் அப்ளை பண்ணி விட்டதும் 1 ஹவர் நாங்கள் இதை ரெஸ்ட் பண்ணி விட வேணும். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அண்ட் 1 டீஸ்பூன் துண்டு கச்சிக்காய், 1/4 டீஸ்பூன் கச்சிக்காத்தூள், அண்ட் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், பாதி தேசிக்கடை புளி எடுத்துக்கொள்ள வேணும். இது போல் நல்லா. அண்ட் இப்போ தேசிக்காய் புளி சேர்த்துனதும் இதோட எகெயின் 1 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துனதும் நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதோடு ஆட் பண்ண நான் சிக்கன் எடுத்திருக்கேன். 300 கிராம் ஒரு எலும்பும் இல்லாத சிக்கனை எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் குட்டி குட்டி பீசஸாக தான் நாங்கள் சிக்கன் இது போல் அந்த கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். கட் பண்ணி எடுத்தது இப்போ நாங்கள் இதோடு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அண்ட் இப்போ நாங்கள் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்ள வேணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ நாங்கள் சிக்கனை இதோட சேர்த்துக்கொள்ளுங்க பேனில். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் சிக்கன் 5 நிமிஷத்தில் எங்களுக்கு இது போல் அழகாக குக்காகி வந்துருக்கு. ரொம்ப குட்டியாக தான் நாங்கள் கட் பண்ணியிருந்தோம். குயிக்காகவே குக்காகி வந்துடும். இப்போ அந்த பேன்லேருந்து சிக்கனை எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ எகெயின் அதே பேனில் நாங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ள வேணும். 3 பெரிய வெங்காயமாக நான் இதுக்கு எடுத்திருக்கேன். அது இதுமாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் இப்போ வெங்காயத்தை இதோடு நாங்கள் வதக்கி கொள்ள வேணும். இது போல். அண்ட் 1 டீஸ்பூன் துண்டு கொச்சிக்காய், அண்ட் தேவையான அளவு உப்பு, இதோட சோஸ் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து எகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் இதோட கேப்சிகம் நான் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர். அண்ட் அதையும் இதுமாதிரி குட்டியாக தான் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நாங்கள் இதோட சிக்கனை சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்லேருந்து எடுத்தாலே போதும். இது மாதிரி தான் இருக்குங்களா ஃபில்லிங்கும். 1 ஹவர் கழித்து பார்க்குற பீஸாக்கான டோ நல்லா டபுள் சைஸாகி வந்திருக்கு. இப்போ இதை நாங்கள் பவுல்லேருந்து எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்ததும் இது போல் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ கட் பண்ணி எடுத்ததும் இப்போ நாங்கள் அதால் ஒரு பீஸ் எடுத்து இது போல் கைகளை வச்சு விரல்களால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ப்ரெஸ் பண்ணும்போது இது மாதிரி ஒரே ஷேப்பாக எங்களுக்கு உருண்டைகள் கிடைக்கும். இது போல் தான் மொத்தமாக நான் உருண்டையில் பிடிச்சு எடுத்துக்கொண்டேன். அண்ட் இப்போ இது மாதிரி உள்ளங்கையில் உருண்டையில் ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி விட்டதும் இதை நாங்கள் இது மாதிரி கைகளாலேயே விரிச்செடுத்தாலே போதும். அண்ட் இப்போ விரிச்செடுத்ததும் ஒரு ரவுண்ட் ஷேப்பான ஒரு அளவுன்னு வச்சு எகெயின் அதை நாங்கள் இன்னும் ரவுண்ட் ஷேப் ஆக்கி எடுத்துக்கொள்ள வேணும். அண்ட் இப்போ நாங்கள் இதுக்கு மேலால் ஒரு செட்டோ ஒரு பாத்திரமோ இது மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ எங்களுக்கு இது போல் அழகாக கிடைக்கும்.
இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது போல தான் எல்லாமே நாங்கள் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இது போலத்தான் எல்லாத்தையும் நான் விரித்து எடுத்துக்கொண்டு மொத்தமாக இப்போ விரித்து எடுத்ததும் இதை ஃபுல்லாக நாங்கள் ஒரு ஃபோக்கன் எடுத்து இது போல் உள்பகுதியை இது மாதிரி குத்தி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் இதோட சோஸ் சேர்த்துக்கொள்கிறோம். இது ஃபுல்லாக சோஸ் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் உங்கள்கிட்ட பீஸா சோஸ் இருந்தால் பீஸா சோஸ் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இது மாதிரி நார்மலாக டொமேட்டோ சோஸை சேர்த்துக்கொள்ள முடியும். இதோட மொச்சரெல்லா சீஸ் சேர்த்துக்கொள்ள வேணும். இது போல் ஃபுல்லாக சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் இப்போ நாங்கள் ஃபில்லிங்கை சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துனாலும் எங்களுக்கு ஃபில்லிங் சரியாக தானே இருக்கும். நிறைய சேர்க்க வேண்டாம். நிறைய சேர்க்கும்போது கீழே விழும். அண்ட் இது மாதிரி சேர்த்துனதும் இதோட ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணி இப்போ இதுக்கு மேல் பகுதியில் நல்லா எக் வாஷ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். இது மாதிரி நல்லா இது போல் அப்ளை பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அண்ட் இப்போ இதுக்கு மேலால் தக்காளிக்காய் அண்ட் வெங்காயம் உங்களுக்கு சேர்த்துக்கொள்ள முடியும். அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. எக் வாஷ் பண்ணி எடுத்தோமே ஓரம் ஃபுல்லாக அது ஃபுல்லாக எள்ளு சேர்த்துக்கொள்ளுங்க. இது ஃபுல்லாக தான் எள்ளு சேர்த்துக்கொள்ள வேணும். எள்ளு சேர்த்துனதும் இப்போ நாங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். பேக் பண்ண முன்னாடி அவனை 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் பேக் பண்ண டைம் இதில் ஒவ்வொரு அவனை பொறுத்து தான் அதிகமாகவும் இருக்கும் குறைவாகவும் இருக்கும். அண்ட் உங்கள் அவனை பொறுத்து டைமை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் இப்போ நான் இதை பேக் பண்ணி எடுத்தாச்சு. இது போல் தான் அழகாக பேக் ஆகி வந்திருந்தது. இனி இது போல் ஈஸியான அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க வேணும்னா இப்போ வேண்டிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டேக் கேர். பாய்.